அனைவருக்கும் வணக்கம். இந்துவாக வாழ்வோம், இந்து தர்மம் காப்போம். நான் நந்தகுமார். புத்தளம் இந்து மத்திய கல்லூரியின் பழைய மாணவனும், புத்தளம் ஸ்ரீ மகாமுத்துமாரியம்மன் ஆலய அறநெறி பாடசாலையின் பழைய மாணவனும், புத்தளம் இந்து மகாசபை அறநெறி பாடசாலையின் பழைய மாணவனும், புத்தளம் ஸ்ரீ மகாமுத்துமாரியம்மன் ஆலய அறநெறி பாடசாலையின் முன்னாள் ஆசிரியரும், புத்தளம் இந்து மகாசபையின் அறநெறி பாடசாலையின் முன்னாள் ஆசிரியரும் பொறுப்பாசிரியரும், புத்தளம் வேப்பமடு ஐயனார் அறநெறி பாடசாலையின் ஆசிரியரும், புத்தளம் மாவட்டத்தின் அறநெறி பாடசாலை ஒன்றியத்தின் முன்னாள் செயலாளரும், புத்தளம் இந்து வாலிபர் சங்க நிர்வாக முக்கியமான அங்கத்துவ உறுப்பினராகவும் கடந்த காலங்களில் சேவையாற்றி 2004ஆம் ஆண்டு புத்தளம் இந்து வாலிபர் சங்கத்தின் பொருளாளராக இணைந்து 2010ஆம் ஆண்டு வரை வாலிபர் சங்கத்தின் முக்கிய பதவிகளில் வகித்து, குறிப்பாக சொல்லப்போனால் திரு ஏரம்பு செல்வராஜா ஐயா அவர்கள் தலைவராக இருந்த பொழுது பொருளாளராகவும், திரு அன்னதாசன் அவர்கள் தலைவராக இருந்த பொழுது செயலாளராகவும், பின்பு இறுதியாக நான் தலைவராகவும் திரு உதயன் அவர்கள் செயலாளராகவும் கடமையாற்றி சேவைகளை செய்து, என்னால் முடிந்த உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் செய்ய வேண்டிய சேவைகளை செய்து முடித்து, அன்னையின் அருட்கடாட்சத்துடன், என்னுடைய ஐயப்பனின் அருட்கடாட்சத்துடன் தாய் நாட்டை விட்டு 2012ஆம் ஆண்டு ஐரோப்பியா நாட்டிற்கு வந்து தற்பொழுது ஐரோப்பியா நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது புத்தளம் இந்து மத்திய கல்லூரியின் ஐரோப்பியா சுவிட்சர்லாந்து நாட்டின் பழைய மாணவர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன். புத்தளம் இந்து வாலிபர் சங்கத்தினரால் வருடாந்தம் நடாத்தப்படுகின்ற இந்து அறநெறி பாடசாலை மாணவர்களின், அதாவது ஸ்ரீ மகாமுத்துமாரியம்மன் அறநெறி பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மகா சிவராத்திரி அன்று அன்னையின் ஆலய வளாகத்தில் வருடாந்தம் நடாத்தப்பட்டு வருகின்றது. எமது அறநெறி பாடசாலை மாணவர்களின் ஆக்கத்திறனையும் ஊக்கத்திறனையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த மகா சிவராத்திரி தினத்தில் அம்மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மேடையேற்றப்பட்டு வருவது காலந்தோறும் நடந்து வருகின்ற ஒரு நிகழ்வாக அமையப்பெறுகின்றது. எமது இந்த இந்து வாலிபர் சங்கம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு 35 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகின்ற தலைமைச் சங்கம், புத்தளம் மாவட்டத்தின் தலைமைச் சங்கம் என்ற பெயரை எமது இந்து வாலிபர் சங்கம் பெறுகின்றது. புத்தளம் மாவட்டத்தில் விஸ்தரித்த தனது செயற்பாடுகளை மீண்டும் மீள ஆரம்பித்து தமது செயற்பாடுகளை செய்வதற்காக ஒரு புதிய குழு தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாக குழு, இதற்கு முன் நிர்வாகங்கள் தங்களுடைய செயற்பாடுகளை எவ்வாறு திறம்பட நடாத்தி பல செயற்பாடுகளை, பல சமய தொண்டுகளை, பல சேவைகளை தங்களுடைய செயற்காலங்களில் நடாத்தி உள்ளனர் என்பதை அறிந்து, தற்பொழுது உள்வாங்கப்பட்டுள்ள இந்த அங்கத்தவர்களும்
உங்களுடைய அறிவுக்கு எட்டிய தங்களால் என்ன செய்ய முடியும் என்பதையும் உணர்ந்து எமது இளைய சமுதாயத்தை எமது பண்பாட்டு விழுமியங்கள், ஆலய வழிபாட்டுக்குரிய ஒத்துழைப்புகள், ஆலயங்களை வழிநடாத்தல், ஆலயங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குதல், சமய தொண்டு நிறுவனங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குதல், சமய கலாசாலைகளுக்கு, சமய பாடசாலைகளுக்கு, எமது மக்களுக்கு தேவையான சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கி மக்களோடு மக்களாக நின்று ஒன்றாக கைகோர்த்து எமது பண்பாட்டு சமய விழுமியம், பண்பாட்டு கலை கலாச்சாரங்கள், மொழி என்பன அனைத்தையும் ஒன்றாக இணைந்து சேர்ந்து நடாத்துமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த வாலிபர் சங்கம் நினைத்தால் நடத்த முடியாதது ஏதும் இல்லை. முன்னொரு காலத்தில் ஒரு திறம்பட சங்க செயற்பாடுகளை நடாத்திய ஒரு சங்கம் இந்து மகாசபையுடன் கைகோர்த்து பல அறநெறி பாடசாலை உருவாக்கிய சங்கம். நான் இந்த அறநெறி பாடசாலையில் பழைய மாணவனாக, அதாவது மாணவனாக உள்வாங்கப்பட்ட பொழுது, என்னுடைய அந்த நேரம் நான் மாணவனாக உள்வாங்கப்பட்ட பொழுது, அப்பொழுது சங்க உறுப்பினர்களாக இருந்தவர்கள் ஒரு சில பேர் எனக்கு தெரிந்தவர்கள். மற்றாக்கள் பேர் எனக்கு உண்மையில் தெரியாது. திருவாளர் சண்முகவேல் ராஜா மாஸ்டர், திருவாளர் நிமல்ராஜ், சேகர் அண்ணா, ஐயாத்துறை, கனகசபை அண்ணா, முகுந்தன் அண்ணா, செந்தில்குமரன், இன்னும் பலர், அதில் பெண் உறுப்பினர்களும் இருந்தார்கள். அவர்களுடைய பேர் உண்மையில் எனக்கு ஞாபகம் இல்லை. கனவேர் அந்த நேரம் இருந்தார்கள். ஆசிரியராக மறைந்த அமரர் திருமதி சரோஜினி அம்மையார் ஆசிரியராக, அப்பொழுது அறநெறி பாடசாலையின் ஆசிரியராக கடமையாற்றியிருந்தார். அதேபோல திருமதி யோகேஸ்வரன் சாஹிரா தேசிய பாடசாலையின் முன்னாள் ஆசிரியர், இந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் பழைய ஆசிரியராகவும் அவரும் கடமையாற்றியிருந்தார் அந்த காலகட்டங்களில். அதற்கு பிறகு எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து சென்று விட்டார்கள். எத்தனையோ மாணவர்கள் கல்வி கற்று தற்பொழுது வெளியேறி தங்களுடைய செயற்பாடுகளை தற்பொழுது அவர்கள் செய்து வருகின்றார்கள். பல இடங்களில் நமக்கு அறிந்தோ அறியாமலோ நடந்து கொண்டிருக்கின்றது. நல்ல மாணாக்கர்களை உருவாக்குவது பாடசாலையும் அறநெறி கல்வி கூடங்களும். அந்த மாணவர்கள் தாங்கள் கல்வி கற்ற இடங்களையும் சரி, வளர்ந்த விதங்களிலும் சரி, வளர்க்கப்பட்ட விதங்களும் சரி, அவர்கள் தற்பொழுது சிறந்த பண்பாளர்களாக தற்பொழுது உலகளாவிய ரீதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், நான் உட்பட. தற்பொழுது இந்து வாலிபர் சங்கத்தில் நிர்வாக உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற சில அங்கத்தவர்கள் எமது ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தின் பழைய மாணவர்கள் என்பதையும் குறிப்பிடத்தக்கது. அதில் உபதலைவராக இருக்கின்ற மாணவனும் உபதலைவர் அவர்களும், அறநெறி பாடசாலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த தம்பியவரும், இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் எமது ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தின் பழைய அறநெறி பாடசாலை பழைய மாணவர்களாவர். இந்த வாலிப சங்கம் சிறம்பட தமது செயற்பாடுகளை நடாத்தி அவர்களுக்கான ஊக்கங்களை வெளிநாடுகளில் வாழுகின்ற, வெளியிடங்களில் இருக்கின்ற, இலங்கையில் வெளியிடங்களில் வெளிப்பிரதேசங்களில் இருக்கின்ற புத்தளத்தைச் சேர்ந்தவர்கள், புத்தளத்தில் வாழ்ந்தவர்கள், சமய தொண்டு நிறுவனங்கள்,
சமய பெரியார்கள், தனவந்தர்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவிகளையும் ஊக்கங்களையும் வழங்குவார்கள் என்பது நிச்சயம். உங்களுடைய செயற்பாடுகள் திறம்பட நடாத்தி சிறந்தொரு எதிர்கால சந்ததியினரை எமது சமுதாயத்தை உருவாக்க புத்தளம் மாரியம்மன் ஆலயத்தில் மாத்திரமல்லாது, புத்தளம் பிரதேசத்தில் மாத்திரமல்லாது, வடமேல் மாகாணத்திலும் கூட உங்கள் செயற்பாடுகள் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்பது எமது அவா. இந்த மகா சிவராத்திரி விழாவை இம்முறை நடாத்தும் இந்த இளம் பிராயத்தினருடன் சேர்ந்து எமது மூத்த உறுப்பினர்கள் அவர்களும் இருக்கின்றார்கள். ஒரு சில பேர் இந்த பிள்ளைகள் தற்பொழுது இருக்கின்ற காலகட்டங்களில் தாங்கள் எப்படி இந்த நிகழ்வுகளை நடாத்தலாம் என்பது தங்களுக்கு ஒரு அறிவு, தங்களுக்குரிய எண்ணங்களை சில பிள்ளைகள் வைத்திருப்பார்கள். அதையும் அவர்களுடன் ஒத்துழைத்து சேர்ந்து சிறம்பட இந்த மகா சிவராத்திரி விழாவை திறம்பட நடாத்தி மாணவர்களுக்குரிய சிறந்த வழிகாட்டல்களை நடாத்தும் வண்ணம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் எம்மாலான உதவிகள் நிச்சயமாக எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா முத்துமாரியம்மனின் அருட்கடாட்சத்துடனும் எமது ஸ்ரீ மகா ஐயப்பனின் அருட்கடாட்சத்துடனும் எம்மை வழிநடத்தி உங்கள் அனைவரையும் வழிநடத்துவார்கள் என எல்லாம் வல்ல மகா சிவராத்திரியின் நாயகன், உலக நாயகனான எமது மகா சிவபெருமானை வழிபட்டு அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிற்கின்றோம். இந்துவாக வாழ்வோம், இந்து தர்மம் காப்போம். அறநெறி இறைப்பணி ஆவதே எம்பணி, அனைவரும் உணர்ந்திடும் வகையினில் உழைத்திட அத்தன் திருவடி நித்தம் பணிந்து நாம். தொன்னறி அறங்கள் துளங்கிடும் ஞான உண்மைகள் அனைத்தும் உணர்வோமே. அன்புடன் அருளும் அமைந்த நல்வாழ்வை அறநெறி வழியில் அமைப்போமே. தூய்மையும் தியானமும் சொல்லிய ஞானியர் வாய்மையின் வழிகளை வளர்ப்போமே. ஆய நாட்பாதமும் ஆகம வேதமும் ஆண் மனநேயமும் அறிவோமே. ஆலயம் போற்றி நல் நோன்புகள் நோட்டவும் அடியராய் பணி செய்து வாழ்வோமே. நன்றி, வணக்கம்.